ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 பற்றி நம்ம ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அவசரப்பட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை டேரெக்டாக ஏதோ 3rd tier 4th tier காலேஜில் டொனேஷனே இல்லாமல் எங்களை எடுத்துக்கிறாங்க சார், 10,000 ரூபாய் இப்போ அட்வான்ஸ் கட்டினாலே எனக்கு எடுத்துக்கிறாங்க சார், கவுன்சிலிங் மூலியமாகவே போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க, புக் பண்ணிக்க சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி நிறைய பேர் போய் ஜாயின்ட் ஆகுறீங்க. ஆனால் கவுன்சிலிங்கில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். காரணம் அதுதான், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னு. ஸோ நான் நிறைய காலேஜஸ் பற்றி சொன்னேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஒரு விஷயம் தான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்லை, விஐடி, அமிர்தா, எந்த கவுன்சிலிங் நீங்கள் தனித்தனி டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, நம்ம டிஎன்இ கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேராமெடிக்கல் கவுன்சிலிங், என்ன கவுன்சிலிங்காக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்னா ஒரே அர்த்தம் தான். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு தெரிஞ்சால் நீ போய் காலேஜில் போய் அட்மிஷன்லாம் போட மாட்டேன், நீ கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளவும் நம்ம விருப்பப்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மட்டும் கிடையாது, வேறு கோர்சஸ் பற்றி அண்ட் ஆல்சோ டிகிரி கோர்சஸ் பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பரை கூப்பிட்டு நீ எடுக்கலை அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். எல்லாத்தோட காலும் என்னால் 1000 கால்ஸ் வருது, அட்டன் பண்ண முடியல. பட் மோர் ஓவர் உங்களால் முடியலன்னா உங்கள் கட் ஆஃபு, கம்யூனிட்டி, உங்கள் பேர் என்ன, நீங்கள் உங்களுடைய டவுட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க. முடிஞ்சால் நான் மெசேஜ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கால் அட்டன் பண்ணுறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, அந்த காண்டாக்ட் நம்பர் கூப்பிட்டுங்க. ஓகே, இப்போது இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸஸ் எப்படி வைக்கணும். இப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஒரு காலேஜ் ஒரு சாய்ஸ், அதாவது நான் பிஹெச்சி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க பிஹெச்சி, கிருஷ்ணா, குமரகுரு, சிஐடி, ஜிசிடி, இந்த மாதிரி ஒரு 5 காலேஜை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க சார், இதில் மட்டும் நான் சிஎஸ்சி கிடச்சா நல்லாயிருக்கும், சிஎஸ்சி மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன, எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன காலேஜஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ கோர்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் ஏடிஎஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, அதே எம்ஐடி கேம்பஸில் சிஎஸ்சி வச்சுக்கலாம், மெக்கானிக்கல் வச்சுக்கலாம், சிவில் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஆர்டர் தான் இதில் ரொம்ப முக்கியம் சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். இந்த கம்ப்யூட்டர் இருக்கே ரொம்ப மோசமானது. என்னென்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம் அது. ஸோ நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் எப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு ரேங்க் ரிலீஸ் ஆகிருக்கும். முன்னாடியே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க்னா உன் கம்யூனிட்டியில் நீ என்ன ரேங்க்னு இருக்கும். ஓசிக்கு மட்டும் ரேங்கே இருக்காது, ஏன்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் ரேங்கை வச்சு அந்த கம்ப்யூட்டர் உன் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அப்படியே செக் பண்ணிகிட்டே வரும். செக் பண்ண மேலேருந்து தான் செக் பண்ணும். இப்போது உதாரணத்துக்கு எம்ஐடி கேம்பஸில் ஏடிஎஸ் இவனுக்கு இருக்கா, அந்த ரேங்க் இருக்கா, இல்லை சிஐடியில் இருக்கா, அந்த ரேங்க் இருக்கா. ஓசியில் செக் பண்ணும். அதர் கேட்டகிரி அப்படின்னா ஓசி, அதில் தான் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஓசியை செக் பண்ணி முடிச்சுட்டு சீட் இல்லைன்னா உன் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. உங்கள் கம்யூனிட்டி பிசியாக இருக்கும்போது பிசியில் இவன் என்ன ரேங்க்கு, அப்போ அதுக்கு தகுந்த ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு எம்ஐடி கேம்பஸில் ஏடிஎஸ், சிஐடியில் ஏடிஎஸ், உங்கள் கம்யூனிட்டி ஓரியன்டாக செக் பண்ணிட்டு வரும். அப்போ அந்த இடத்துல கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப வைட்டல். ஸோ அதனால் ரேங்க்னா என்ன, ரேங்க் லிஸ்ட்னா என்ன, யாருக்கு ரேங்க் வருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு மீனாட்சி சுந்தரராஜனில் ஏடிஎஸ் தான் கிடைக்கும்னா கிடைக்கும். கம்ப்யூட்டர் உங்களுக்கு நமக்கு யாருக்குமே இங்கே தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கம்ப்யூட்டர் ஒரு ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கும் நீ கொடுத்த சாய்ஸ்க்கு. இதில் பல விதமான கேட்டகரி இருக்குது, அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நான் கொடுத்த மாதிரி தான் கொடுக்கணும்னு அவசியம். ஃபஸ்ட்டு ஏடிஎஸ் அப்படின்னு எனக்கு விருப்பமாக இருக்குது. நான் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏடிஎஸ்ஸாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஎம்எல்லாக வச்சுருக்கேன். அடுத்த சிஎஸ்பிஎஸ் வச்சுருக்கேன், சிஎஸ்டி வச்சுருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸாக வச்சுருக்கேன். கோர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். டாப் காலேஜில் எல்லாமே டாப் காலேஜஸாக வச்சுருக்கேன். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சென்னை ஜோன்லேயோ கோயம்புத்தூர் ஜோன்லேயோ ஒரு 10 காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜில் பெஸ்ட்டு காலேஜ் டாப்பில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எஸ்எஸ்என் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்என் வைக்கலாம்.
நீங்கள் சார் நான் வந்து 140 கட் ஆஃப் எஸ்எஸ்என் வைக்கலாமான்னு கேட்டால் எஸ்எஸ்என்னில் சீட் இருந்தால் வைக்கலாம். வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ அந்த வேக்கன்சியில் சீட் இருந்தால் உனக்கு அங்கே காட்டும், இல்லைனா 0ன்னு காட்டும். உன்னால் சாய்ஸ் வைக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்தது எல்லாம் என்னென்னு பாரு, ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு ஒரு சீட்டு நல்லா டாப் காலேஜ் இருந்தாலும் வச்சிரு, கிடைக்குதோ இல்லையோ வச்சிரு. உதாரணத்துக்கு ஒரு 140 இல்லவன் அவனுக்கு வந்து ஒரு டயர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்வர் காலேஜில் மெக்கானிக்கல் கோர்ஸ் இருக்குதுன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். அவன் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக அது நீங்கள் டாப்பில் வைங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குதோ இல்லையோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்பவும் பெஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. சரிங்களா? ஸோ டாப் 140 கட் ஆஃப் எடுத்து டாப் காலேஜ் வைக்கக்கூடாதுன்ட்டு இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதெல்லாமே டாப்லேருந்து வச்சுக்கிட்டே வாங்க. டாப்லேருந்து வைக்கிறது தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. அங்கிருந்தால் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். ஸோ ஒரு வேளை எம்ஐடி கேம்பஸில் ஏடிஎஸ், சிஐடியில் ஏடிஎஸ், ஒரு வேளை கம்ப்யூட்டர் சிஐடியில் ஏடிஎஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருச்சுன்னா ஒரு 195 கட் ஆஃப் நீங்கள் சிஐடியில் ஏடிஎஸ்க்கு எடுத்து கொடுத்துருச்சுன்னா அவ்வளோதான், அதோட ஸ்டாப் ஆகிடும். கம்ப்யூட்டர் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குற சாய்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அப்புறம் தான் கீழே வைக்கணும். அந்த ஆர்டர் எப்படி அமைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஏடிஎஸ் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து டாப் காலேஜில் வச்சுருக்கேன், அடுத்தது ஏஎம்எல் வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன். ஒரு வேளை நீங்கள் மிக்சராக வைக்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்லேயே ஏடிஎஸ் வைக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்லேயே மெக்கானிக்கல் வைக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் சிஎஸ்சி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரே காலேஜ் எய்ம் பண்ணி அந்த காலேஜில் 4-5 கோர்ஸ் வைக்கலாம். திரும்ப அடுத்த காலேஜ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, இப்போ சிஐடினா சிஐடியில் ஏடிஎஸ், சிஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஐடியில் மெக்கானிக்கல், அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒன்று ரகம். இல்லை சில பேர் வந்து கண்டமேனி கொடுப்பாங்க. எப்படின்னா எம்ஐடியில் ஏடிஎஸ், திடீர்னு பார்த்தா ஒரு 3rd tier காலேஜ் இருக்கும். இப்போ நல்ல காலேஜ் கொடுத்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தா 180 கட் ஆஃபாக இருப்பான், நல்லா கேட்டுக்கு 180 கட் ஆஃபாக இருப்பான். டயர் 3 காலேஜ் எடுத்து இங்கே வச்சுருப்பான், யார் சொல்லியே வச்சுருப்பான், திடீர்னு இங்கே நடுவில் வச்சுருப்பான். கம்ப்யூட்டர் செக் பண்ணிகிட்டே வரும், 180க்கு டாப் காலேஜில் ஏடிஎஸ் இல்லைன்னா திடீர்னு டயர் 3 வந்து நடுவில் பூத்துனீங்கன்னா என்னாங்கன்னா அந்த டயர் 3 எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. அப்புறம் மொக்க காலேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் தான் அழுகணும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் வெளியே போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது தான். நீங்களாக உங்கள் வீட்டில் உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அதனால தான் பாஸ்வேர்டு ஐடி வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், உங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் வீடியோவாக சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதாங்க சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? n number of choices, n number of colleges, n number of courses நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரே காலேஜில் எவ்வளோ கோர்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 1000 சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் எப்படி அமைக்கணும்னு பாருங்கள். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் 3 ஸ்டெப்பு ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. நாட் கன்ஃபார்ம்டு சீட் காலேஜ். எதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி இப்போ நான் பேசுகிறேன்னா, உனக்கு நல்ல காலேஜ் இப்போ எடுத்து வச்சுக்கோ. உன் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி நல்ல காலேஜ் எடுத்து வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு டாப் காலேஜெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. உன் கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்கும், அதனால தான் டிஎன்ஏ வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்க சொல்கிறேன். அது பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், ஒரு தோராயமாக நமக்கு தெரிய வரும். அப்போ அதை எடுத்து வச்சுக்கோ. ஸோ டாப் காலேஜெல்லாம் நம்ம கிடைக்காதுனாலும் அந்த காலேஜ் எழுதிவி. அதுக்கப்புறம் கீழே அடுத்தது சேஃபர் ஜோன் இருக்கணும்ல, அடுத்து எழுதுவி. இதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது, சொல்கிறேன். 3 ஸ்டெப் இருக்குது, நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது நான் கொடுக்குற டிப்ஸு. நாட் கன்ஃபார்ம்டு சீட் காலேஜ். இப்போ ஒரு வேளை உங்கள் கட் ஆஃப் 170 வச்சுக்கோ, எஸ்எஸ்என்னில் சிஎஸ்சி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு அங்கே வேக்கன்சி காட்டிச்சு அப்படின்னா எஸ்எஸ்என்னில் ஒரு சீட் இருந்தாலும் நீ வச்சிரு, கிடச்சா கிடைக்கணும். அடுத்தது பிஹெச்சியில் சிஎஸ்சி, அந்த மாதிரி உனக்கு டாப் காலேஜில் அங்கே காட்டுதோ இல்லையோ, வேக்கன்சி இருந்தால் டாப் காலேஜ் ஃபுல்லாக கிடைக்காதுங்கிற பாசிபிலிட்டி உனக்கு தெரியும். கிடைக்குதோ இல்லையோ வச்சிரு. ஏன்னா லக்கில் எதாவது கிடச்சிருச்சுன்னா வச்சுட்டு அடுத்த 2ஆவதாக இருக்கிற காலேஜஸ் கேட்டகரியெல்லாம் பார்ஷியலி கன்ஃபார்ம்டு சீட். ஒரு வேளை கிடைக்காதுன்னு இருக்குள்ள சில காலேஜ். இப்போ உனக்கு 170 கட் ஆஃப்னா போன வருஷம் 175 க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு வேளை கிடைக்காதுன்னு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். அந்த காலேஜ் நீ வைக்கலாம். அடுத்து கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த காலேஜ் வைங்க. கண்டிப்பாக ஒரு 175க்கு ஒரு 170 எடுத்திங்கன்னா கற்பகமோ இல்லை வந்து ஒரு ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட்டோ இல்லை கற்பகம் இன்ஸ்டியூட்டோ அந்த மாதிரி கிடைக்கணும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த காலேஜஸ்லாம் வைங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லபடியாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஒரு இது கிடைக்கும், லைன் பை லைனாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜும் கிடைக்கலாம். ஒரு வேளை டாப் காலேஜ் கிடைக்கலனாலும் ஒரு மாதிரியான டயர் 1 டயர் 2 காலேஜ், அதுவும் நல்ல காலேஜ் கிடைக்கலாம். அதனால் ப்ரையாரிட்டி எப்பவுமே ஃபஸ்ட்டு கொடுக்குறது நல்ல காலேஜை கொடுங்க, நல்ல கோர்ஸாக கொடுங்க. அப்போ தான் ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் இவ்வளோ சாய்ஸஸ் வைக்க சொல்கிறேன்? ஏன் சார் நான் வந்து பிஹெச்சி காலேஜ் மட்டும்தான் வைப்பேன் சார், வேறு எதுவும் வைக்க மாட்டேன். இல்லைனா கிருஷ்ணா காலேஜ் மட்டும்தான் எய்ம் பண்ணுறேன், அது மட்டும் தான் வைப்பேன். ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் தான் எய்ம் பண்ணுவோம், அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைப்பேன் அப்படின்னா உனக்கு சீட்டே கிடைக்காது. காரணம் என்னென்னா, நீ ஒன்றும் 200 எடுத்துருக்க மாட்டேன், ஏதோ ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க.
170 175 180 ஏதோ ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க. உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி வைக்காமல் ஒரு மாதிரி ரவுண்டு 1 நீங்கள் வந்திருப்பீங்க. 180க்கு மேலே எடுத்தால் ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1 வந்திருப்பீங்க. எல்லா காலேஜ் லிஸ்ட்டும் காட்டும். அப்போ திடீர்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு சிஎஸ்சி கோர்ஸ் வைக்கிறேன், நீ உன்னோட கட் ஆஃப் 180ன்னு வச்சுக்கோ. சிஎஸ்சி கிடைக்குமா? கிடைக்காது. டேம் ஷோர் கிடைக்காது. நீ வேணால் அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாருங்கள், கிடைக்காது. அப்போ நீ அது ஒன்று மட்டும் வச்சுட்டு சாய்ஸ் லாக்கப் பண்ணினா அது வேறு விஷயம். சாய்ஸ் லாக்கை பற்றி அப்புறம் சொல்கிறேன். சாய்ஸை லாக் பண்ணினா முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். எந்த காலேஜுன்னு உனக்கு கிடைக்கும். காலேஜே வராது, ஏன்னா உன் ரேங்க்குக்கு அது கிடைக்காது. அதனால தான் சாய்ஸஸ் நிறைய வைக்க சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ நாட் அலர்ட்டட் வந்ததுன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா ஒரு காலேஜ் வந்திருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் பிள்ளைங்களா ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்துருச்சுன்னு வைங்களேன். நான் கொடுத்தல ஃபஸ்ட்டு எம்ஐடியில் ஏடிஎஸ் கொடுத்தலையே, அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். இல்லைனா குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் வராமல் 2வது சாய்ஸ்லேருந்து நீங்கள் கொடுத்த நீங்கள் 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2வது சாய்ஸ்லேருந்து 50வது சாய்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு சாய்ஸ் வந்தாலும் அடுத்த நாள் காலையில் கிடைக்கல ஒரு காலேஜ் கிடைக்கும். என்னென்ன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 18வது காலேஜ், ஒரு 10வது ஆரம்பிக்க இருங்க, இங்கே பாருங்கள், ஒரு பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் 17வது சாய்ஸ் கிடைக்கும். இது ஒரு 17வது சாய்ஸு, சரியா? கிடைக்கிது, ஏடிஎஸ் கிடைக்கிதுன்னா இதுக்கு மேலே இருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வந்திருக்கும், ஒரு ரேங்க்குக்கு பண்ணாரியம்மன் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை கிடச்சிதுன்னா அடுத்த நாள் காலையில் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அந்த பண்ணாரியம்மனில் ஏடிஎஸ் கிடச்சிருக்குன்னு வந்திருக்கும். உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துரு, இல்லைனா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துரு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டுனா நீ அக்செப்ட் பண்ணிட்ட பண்ணாரியம்மனை, இல்லைனா நான் மேலே உள்ள எம்ஐடியிலேருந்து இருக்குல்ல, எம்ஐடி, ஈஸ்வர், கேபிஆர், அது மாதிரி மேலே நல்ல நல்ல காலேஜ் இருந்ததில்ல, மேலே ஒரு கை நான் பார்க்குறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணாரியம்மனை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போர்ட்லேருந்து எந்த காலேஜ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம்னா கம்ப்யூட்டர் செக் பண்ணி உங்களுக்கு தரும். அதுக்கு ஒரு 5 நாள் வெயிட் பண்ண சொல்லும். ஸோ அது அப்போர்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எது வேணாலும் வரலாம். ஒன்று அக்செப்ட் பண்ணதும் வரலாம், இல்லைனா அப்போர்டில் நீங்கள் குழுக்கள் முறையில் மாதிரி நீங்கள் அப்போர்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கீங்கல்ல, அதுலேயும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இது சேஃபர் தான். அக்செப்ட் அப்போர்டு ஒரு கை பார்க்கலாங்கிறது, ஓகேவா? டிக்ளைன் அப்போர்ட்னா எனக்கு பண்ணாரியம்மன் ஏடிஎஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பண்ணாரியம்மன் ஏடிஎஸ் வேண்டாம், நான் வந்து அப்போர்டில் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஒருவேளை அப்போர்ட்லேயும் உனக்கு கிடைக்கல, அப்போர்ட்லேயும் அந்த உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. அடுத்தது டிக்ளைன் அப்போர்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஆப்ஷன் தான். ஸோ டிக்ளைன் பண்ணிட்டீங்க, பண்ணாரியம்மன் வேண்டாம், நான் அப்போர்டில் இருந்தால் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வரும் கம்ப்யூட்டரு. கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்ட் போயிடுவீங்க. சேம் இந்த இது மாதிரி தான், தேர்ட் ஆப்ஷன் மாதிரி தான். அடுத்த ஃபைனலாக குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் இது வந்துருங்க, குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங்னு. அது வேணும்னா குவிட் பண்ணிட்டு போய்க்கலாம், எந்த ரவுண்ட்லேருந்து வேணாலும் குவிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதெல்லாமே ஆப்ஷன்ஸுங்க, சரியா? ஒருவேளை உங்களுக்கு எந்த காலேஜுமே அலாட் ஆகலைன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எந்த காலேஜுமே அலாட் ஆகலாம், நாட் அலர்ட்டன் வரும். நாட் அலர்ட்டன் வந்ததுன்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் கம்மியாக இருக்கலாம், நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் ஃபுல்லாக உங்கள் ரேங்கிங்க்கு இல்லாமல் இருக்கலாம். அதாவது உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் ரேங்க் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு 170 வச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, எஸ்எஸ்எனில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் கிருஷ்ணாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி 170 வச்சுட்டு எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு டாப் காலேஜில் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி வைக்காமல் இருந்தீங்கன்னா டாப் காலேஜெல்லாம் செக் பண்ணிட்டு வந்துடும். எப்படி எவனோ எடுத்திருப்பான், சீட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடும், நாட் அலர்ட்டன் காட்டு. அப்போ நாட் அலர்ட்டன் வந்தால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த ரவுண்டு கொண்டு போயிடும். இதில் ஒன்றை கொடுமைன்னா ஒரு 3 ரவுண்டு தான் நடக்கும். 3வது ரவுண்டுக்காரனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த ரவுண்டே கிடையாது. நாட் அலர்ட்டன் வந்துன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். அப்படி ஒரு கவுன்சிலிங் இருக்குது. ஏன்னா வேக்கன்சி இருக்க சீட்டெல்லாம் ஃபில் ஆகிருக்க ஒரு கவுன்சிலிங் அது. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, இதில் நிறைய கிரிட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து இப்போவே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி வைங்க. 2 மாதம் டைம் இருக்குது, 3 மாதம் டைம் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி வைங்க. அதுக்கு தான் காலேஜஸ் எல்லாம் போடுறோம். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நீங்கள் சொன்னேன். நாட் அலர்ட்டன் வரக்கூடாது. அதுக்கு உன் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணு. ஃபஸ்ட்டு கிடைக்காத காலேஜ், உன் கட் ஆஃப்கே கிடைக்காது இருந்தாலும் அதை எழுதி வை. அடுத்தது பார்ஷியலி உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற காலேஜ் வந்து எழுதி வை. அடுத்தது கன்ஃபார்மாக உன் கட் ஆஃப் கிடைக்கிற காலேஜஸ் எழுதி வை. இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம், டிஎன்ஏ வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாலே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதாங்க ப்ராசஸ்ஸு.
இதுதாங்க வேக்கன்சி லிஸ்ட்டு. வேக்கன்சி லிஸ்ட் வந்து எல்லா ரவுண்டுக்குமே வரும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வரும், ரவுண்டு 1க்கு முன்னாடி வரும். இது ரவுண்டு 1க்கு முன்னாடி வரக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட். வேக்கன்சி லிஸ்ட்னா சீட் மேட்ரிக்ஸ். ஒரு கல்லூரியில் ஓசிக்கு எவ்வளோ சீட்டு, பிசிக்கு எவ்வளோ சீட்டு, பிசிஎம்க்கு எவ்வளோ சீட்டு, எல்லா கேட்டகரி ஆஃப் சீட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ரவுண்டு 1க்கு வரும், ரவுண்ட் 2க்கு முன்னாடி வரும், ரவுண்டு 3க்கு முன்னாடி வரும். சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பற்றி தனியாக நான் பேசுகிறேன். இப்போ எதுக்கு நான் இது காட்டுறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து ஓசி இப்போ சீட் இங்கே இருக்கும் இல்லையா, இந்த வேக்கன்சி லிஸ்ட் வச்சே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓ சீட் இருக்குது, அதனால் ஓசியில் இவ்வளோ சீட் இருக்குது, பிசியில் இவ்வளோ சீட் இருக்குது. அப்போ பிசிக்காரன் முடிவு பண்ணிட வேண்டியதான் 31 சீட்டு. ஏன்னா ஓசியில் செக் பண்ணி உனக்கு சீட்டு கிடைக்கலனா, இல்லை எல்லாமே ஓசியில் செக் பண்ணிட்டு ஒரு சீட்டு கிடைக்கலனா, ஓ கம்யூனிட்டி பிசியாக இருந்தனா இல்லை எஸ்சியாக இருந்தனா, ஒருவேளை பிசின்னு வச்சுக்கோங்க, பிசி ஓ கம்யூனிட்டி ரேங்கிங் வச்சு செக் பண்ணும். அதில் வந்து சீட் இருந்தால் கொடுக்கும். இல்லைனா அதுலேயும் இல்லைனா அடுத்தது, அதாவது அதுலேயும் இல்லைனா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டு தான் போவீங்க, நாட் அலர்ட்னு வந்துடும். கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தாங்க எல்லாமே. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வேக்கன்சி லிஸ்ட். இதுக்கு தான் நான் சொன்னேன் கம்யூனிட்டி வைஸ் இப்படி தான் சீட்டு பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும்ல கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ரிசர்வேஷன் கோட்டா இருக்குன்னு, அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ரிசர்வேஷன்னா பிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ஓசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 100 சீட்டில் 75% சீட்டு கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க, 25% சீட்டு மேனேஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த 75% சீட்டு இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் இப்படி வேக்கன்சி லிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் வரும். ரவுண்டு 1 எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் முன்னாடி நாள் வரும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் முன்னாடி நாள் வரும். சரிங்களா? உங்கள் ரவுண்டு எப்போ ஆரம்பிக்குது, ரவுண்ட் 2னா ரவுண்ட் 2 எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி நாள் தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன். இதை வச்சும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எனிவே தட்ஸ் இட். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிட முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும், அப்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. காலேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது நீ ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் மட்டும் கனவு கண்டுட்டு இருக்காத, அது பாசிபிலிட்டி கிடையாது. 200க்கு 200 எடுத்தவங்க கூட ஒரு மினிமம் 15 சாய்ஸை 10 சாய்ஸ் 20 சாய்ஸாவது கொடுக்கணும். அப்போ நாங்கள் எவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ரவுண்டு 1 இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 180க்கு மேலே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 50 சாய்ஸஸாவது மேக்ஸிமம் பாருங்கள். அது உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி. அண்ட் 180 to 145 முடி இருந்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் வருவீங்க. ஒரு ப்ரெடிக்ஷன் தான், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், இந்த ரவுண்ட் ப்ரெடிக்ஷனை பற்றி பேசுகிறேன். இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்கள் சாய்ஸஸ் எலாபரேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 70 to 75 சாய்ஸாக வேணும், அட்லீஸ்ட் ஒரு 60 சாய்ஸாவது வேணும். அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. அதுக்கப்புறம் 140 கீழே இருந்தீங்கன்னா சாய்ஸஸ் தாறுமாறாக கொடுங்க. அதுக்குன்னு கண்டமேனி கொடுக்காதீங்க, டாப் காலேஜ்லேருந்து கொடுங்க. அப்போ தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒரு டாப் காலேஜ் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கட் ஆஃப் என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எழுதி வைங்க. அண்ட் உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ எழுதி வைங்க. அண்ட் உங்களுக்கு ஒன்று கிடைக்குமா கிடைக்காத காலேஜும் எழுதி வைங்க. ஸோ நான் தான் 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொன்ன காலேஜ் வந்து நிறைய லிஸ்ட்டு நான் போடுறேன், அதை வச்சு நோட் பண்ணுங்க. ஒரே ஒரு டாப் ரேங்கிங் லிஸ்ட் தான் போட்டிருக்கேன். 29 காலேஜ் 60 காலேஜ் நம்ம போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டை வச்சு ரவுண்டு 1 காரங்க ஓகே, ரவுண்ட் 2 காரங்க ஓகே, ரவுண்டு 3 லோ கட் ஆஃப் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால் மெக்கானிக்கல் மாதிரி கோர்ஸ் எல்லாம் ஓகே. பட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 175 காலேஜ் நல்ல காலேஜ் இருக்குது. ஸோ எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். அப்போ அந்த காலேஜாவது ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கோங்க. தாராளமாக வைக்கலாம், தைரியமாக வைக்கலாம். எல்லாமே அதெல்லாம் நல்ல காலேஜ். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி முழு விவரம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் பண்ணணுங்கிறது. தேங்க்யூ.